வணக்கம் மக்களை. இன்று நாம் காண இருப்பது ஒரு உயிரின் பற்றி, பல உயிர்களின் பற்றி கூட சொல்லலாம். மாரடைப்பு எப்படி வருகிறது என்று எவ்வளவோ நம் வீடியோக்களில் பேசியிருக்கிறோம், மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள், காணுகிறோம். மாரடைப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நல்லதான் சாப்பிட்றோம், எப்போதும் ரெகுலராக என்ன உண்டோ அதான் சாப்பிட்றோம், வைக்கிறோம். ஆனாலும் அந்த மாரடைப்புங்கிறது நின்றபாடு இல்லை. உயிரும் போய்கொண்டேதான் இருக்கிறது இந்த மாரடைப்பின் மூலமாக. ஆக அளவா சாப்பிட்றதா, வாய்க்கு ருசியா சாப்பிட்றதா, எப்படி சாப்பிடுவது என்றே தெரியாமல் பலரும் குழம்பி போய் இருக்கிறார்கள். ஆக இன்றளவும் வாசகனின் பதில் என்னவென்றால், இதற்கு முன்பும் மாரடைப்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றளவு பார்க்கும் பொழுது அது கூடிக்கொண்டேதான் இருக்கிறதே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. மருத்துவர்கள் அதிகம், மருத்துவமனைகள் அதிகம், மக்களும் அதிகம், மாரடைப்பும் அதிகம். அதிலிருந்து தப்பிக்க என்ன வழி செய்வது, அதுதான் தெரியவில்லை. அப்போ இப்படி தெரியவில்லை என்று போகும்போது நான் நினைக்கிறேன், யாரையாவது நாம் திட்டினாலோ மன ரீதியாக பாதிக்கப்படும் விஷயமாக எதை சொன்னாலும் அதுவே நாளடைவில் சில பேரை பொறுத்த வரைக்கும் அது சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் மனசுக்குள்ள வச்சு அதை போராடுவாங்க. இப்படி பேசிட்டானே, இப்படி செஞ்சிட்டானே, இப்படி அடிச்சிட்டானே, இப்படி நம்மளை பேசாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்களே, ஏமாத்திட்டாங்களே, இப்படிங்கிற உணர்வு. இரண்டாவது, நமக்கு உடல் நிலையில ஏதாவது ஒரு குறைகளோ, ஒரு தீராத ஒரு வேதியோ, ஏதாவது உடல் ரீதியாக வந்தாலே நமக்கே இப்படி ஆகிட்டதா என்கிற வலிமையும் அந்த மனதுக்குள், ஆள் மனதுக்குள் சென்று நம் மூச்சை அடக்கவும் இது ஹார்ட் அட்டாக்காகவும் மாறலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கிறேன் உங்களிடம். ஆகவே ஹார்ட் அட்டாக் என்பதும் மாரடைப்பு என்பதும் நம் உயிர் பிரிவதற்கு உண்டான காரணங்கள் எவ்வளவோ அணுகுமுறைகள் இருந்தாலும், ஆனால் நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் அன்பான வார்த்தைகள், நாம் சொல்லுகிற விதங்கள் இதுதான் நம்மளை நல்ல நிலைமைக்கு, தூய மனது என்று எதற்கு சொல்கிறோம்? நல்ல உள்ளம் படைத்தவன் தூய மனது உடையவர் எதற்காக சொல்லுகிறோம்? நல்லவன் என்கிற வார்த்தைக்கு. அப்ப அந்த நல்லவன் என்கிற வார்த்தைக்கு அந்த நாவல் மட்டும் ஏன் நல்லதை மட்டும் பேச வேண்டியதானே? அந்த நல்லதை பேசினால் மட்டுமே இந்த மாரடைப்பில் இருந்து நாம் 100% முன்னேறிடலாம். மாரடைப்பே வராது. அந்த அளவுக்கு 100% நான் இதை ஆக்கப்பூர்வமாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.